வீடுதான் ராஜி தான் பார்த்து பேசுறேன். இது நான் சொன்னதை பண்ணு. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ண கொஞ்சம் தான் ஒன்று மொத்தமாக தெரிஞ்சிடாது. நான் போய் சொல்லிடுறேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற என்ன கொடுக்கணும்னு சூழ்நிலை வச்சு ஒருத்தரம் தரணும். கொஞ்சமாக தான் குறையும், உடனே குறையாது. என்கிட்ட நான் அதையும் சொல்லிடுறேன். பரவாயில்லையாப்ப? ஆ வா, நீயும் போய் வீட்டுக்கு வா. போங்க, நடந்து போங்கப்ப. சிக்காது நிற்காது, இது சிக்கி வந்து எங்க போட மாட்டேன். வந்துட்டான் என்னம்மா சொல்லுங்க. அதே வருது, தேங்காய் வருது. முடிஞ்ச மாதிரி ஒரு 4 வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் எந்த இருக்கீங்க? பவர் இப்ப நான் இடுப்பு கை சொல்ற வைக்கிறா பாருங்க இருக்காங்க பாருங்க இருக்கு அவங்களால போயிட்டு அது போதும். அங்கே போகணுமா? அது போகணுமா? இல்லை உங்களுக்கு ட்ரைனிங்லாம் தந்துருக்காங்க. ட்ரைனிங்ல இருந்தேன். ட்ரைனிங் ஆஃபீஸர் எவ்வளோ நாள் ட்ரைனிங்? எவ்வளோ நாள் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி வரணும். கொஞ்சம் அந்த புரி எடுத்துக்கா. அந்த முடியை கொஞ்சம் எடுத்துருங்க. அந்த கை வைக்கட்டுமா? கொஞ்சம் தள்ளி போ. கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் குனிய குனிய. அப்படி பாருங்க பாருங்க அப்படியா? அப்படியே இழுக்குது. அப்படியே நரம்பெல்லாம் இருக்குங்க. புரி ஊற்றி பிடிச்சிக்கணும். இது அப்படி பிடிச்சி பிடிச்சி உங்க மேலே அல்லா தேவதை இருக்காங்க. அல்லா சாமி இருக்காங்க. அவளை படிக்கிறீங்கல்ல, அதுலேயே மைந்து உட்காந்து உடம்புல இருக்காங்க. தேய்க்கிறேன், நாங்களே இருக்கிறோம். அது மாதிரி தான் கொஞ்சம் வலிக்குதுன்னு குழம்பு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ பாருமா. எடுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போடு. குனிய குனிஞ்சிக்கணும். அப்படியே குனிய. பாருங்க இருக்கானு இருக்கா? குனிய குனிய குனிய. பாருமா. பேசுங்களா? என்ன சொல்றீங்க? சுருதி வச்சு நல்லா போட்டு அப்படி நீ வச்சு கருத முடியும். இப்போ சரி பண்ணி தரேன். ஈரப்பசி இல்லை. அடுத்து பாருங்க.
அம்மா இந்த காலு இந்த கால் இப்படி இருக்கு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கவே முடியாது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போக நீ நடக்கலாம், நீ வரலாம், ஸ்பீட் வரலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மற்றது சாமியுடைய கைப்பட்டாலே இல்லை அருள் அதுதான் வாழ்க்கை. எனக்கு நடக்கணுன்றது தான் என்னால் நடக்க முடியல. அம்மா நீ நடந்து போங்க, வேகமா வேகமா நீ நடக்கலாம். எடுங்க பாருங்க. கொஞ்சம் புடவை காலில் மாடிக்கிற போது பார்த்துங்க. நடந்து வாங்க, நீ வரலாம், ஸ்பீடாக வரலாம். கை தட்டுங்க. வைங்க, உன் மனசுக்குள்ள என்னென்ன தோணுதோ சொல்லி அப்படி கீழே போடு. உங்கள்கிட்ட நல்லா அம்மன் இருக்காங்க, முக்கால்வாசி சாய்பாபா மேலே தான் உங்களுக்கு ரொம்ப பக்தி. சொல்லுங்க. பெரியவர் சாய்பாபா தான். அதான் உங்க குடும்பத்துல சாய்பாபா பக்தர். ஆனா எனக்கு 2 பேருமே கை கொடுக்கல. என்னோட லைஃபையே வந்து கட்டி போட்டுருக்காங்க. கட்டிச்சு, ஆனால் இதோட கட்டி சுத்தமாக அட்ரஸ் ஏதாவது நிலைமைக்கு வர வேண்டியதை உங்களுக்கு நிற்க வச்சாச்சு. சொல்லுங்க, உண்மையாக போய் சொல்லுங்க. உண்மை உண்மைதான். இதுக்கு மேலே என்ன வேணும்? இது போதும். ஆனா என்னோட குடும்பத்துல யாருமே வாழவே இல்லை. என்னோட பண்ணிக்க போய் எப்படி 6 மணிக்கு வாங்க, உங்களுக்கு தனியாக இனிமே அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. மாத்தலை வாங்க பார்க்கலாம். முடியுமா முடியாதா, சரி ஒட்டுமா ஒட்டாதான்னு பார்த்துக்குவோம். இனி வரும் காலம் சந்தோஷமா இருக்கும் காலம். ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுதான் ஒன்று போனதை விட்டுருங்க. ஐயா சொல்றதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் உள்ள கொஞ்ச காலத்தை நம்ம சந்தோஷமா ஏழரை சனி முடிச்சு நான் ஆக்கி படிக்க புளியாமலுக்கு ஒரு மாதிரி ஒதுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அது சிலருக்கு தெரியாது. தெரியாது. நான் இது வரையும் சந்தோஷமாவே இல்லை லைஃப். தெரியும், அதான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இருக்கிறதே ஒரு தெய்வ கடைசி தான் இருக்கிறீங்க, இல்லைன்னா வேற எல்லாம் எதிர்க்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஒரே வேலை சொல்லிட்டேன் நான். ஆனால் வெளியே சொல்லவும் இல்லை, யார்ட்டையும் எடுக்கவும் இல்லை. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அப்படி வச்சு இங்கே ஒரு கோவில் மாதிரி உள்ள வச்சுக்கிறீங்க. அதனால அந்த கோவிலும் வந்து உங்களை சேர்ந்து உட்காந்து ஒரு புத்தியை கெட்ட புத்திக்கு போகாமல் நல்ல புத்தியாக கொடுத்து வருது. வேற ஆள் தான் நேரம் தற்கொலை பண்ணி போக ஏதோ பண்ணி போயிருப்பாங்க. நீங்கள் ஒரு பையன் எடுத்தீங்க, மனசை புத்தியை மாற்றிச்சு. உங்கள் பையமா சொல்லுங்க, மாற்றியாச்சு. உண்மைதான் உண்மைதான். அது இல்லைன்னா ஐயா சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. நம்ம அரசு தெய்வம் சித்தர் கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு மன தைரியமும் வலிமையும் ஒரு பெண்மணி இவ்வளவு போஸ்ட்ல இருந்து பேருக்கு அந்த புடவை பெண்ணு. ஆமாமா அவ்வளவு பேசுவாங்க, யாருக்கிட்ட வந்து பேச முடியாது. அந்த அளவுக்கு சக்தி தெய்வ சக்தி இருந்து பேச வைக்குது. சாமி சும்மா சொல்ல மாட்டாங்க. ஆமாமா இல்லம்மா இல்லை நிறைய ஸ்லோ. இப்போ பாரு இதான் பண்ணிட்டு இருப்பேன். எதுவுமே கிடையாது எனக்கு லைஃப்ல. நான் நீ நல்லா இருக்கு, நான் இப்பயே சொல்றேன். நீ நல்லா இருப்பீன்ட்டு ஒரு கவலையே படம். எங்கே வரீங்க? மாமல்லத்துல ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க, உங்களுக்கு எந்த சாமி வேணுமோ கூப்பிட்டு வர்றேன். ஆள் இல்லாதபோது ஃப்ரீயாக நம்ம குடும்ப கதையெல்லாம் பேசிக்கலாம். மற்ற நேரம் வேணாம் வாங்க. இப்போ சமூக சேவை செய்றீங்களா ஏதாவது? நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அது பண்ணினாலும் அதுக்கும் கெட்ட பேர் தான் வரும். அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம், திரும்பி பார்க்காதுங்க. நல்லது பண்ணா அதை குறை சொல்ல 10 பேர் இருப்பாங்க. அந்த எல்லாத்துக்குமே கெட்டது செய்கிற போது அதில் 20 பேர் நல்லதுன்னு நினைப்போம். உலகம் அப்படித்தான் இருக்குது. இப்போ நான் கூட ஏன் சொல்கிறேன், ஏமா லேடிஸோட கை சொல்லுவாங்க, ஏமா தொடவான்னு கேட்டு ஏன் தெரியுமா, இவங்க லேடிஸை போகிற போய் தொடுவாங்கன்னு சொல்லி பழி பண்ணுறாங்க. கேட்டே செய்யல. நம்ம வைத்தியத்துக்கு பண்ணுறோம், ஆனால் பார்க்குறதுக்கு வர அடிச்சு தொடரான்னு சொல்லுவானுக்காக தான் நான் ஏமா தொடவா காணாமான்னு கேட்டே தான் நான் ஓப்பனாக செய்கிறேன். அதனால் நீங்கள் அதை அப்பெல்லாம் தூக்கி போட்டுருங்க குப்பையெல்லாம். நீ எப்படி வைக்கிற மாதிரி நில்லுங்க, கொஞ்சம் பொறுங்க. இப்போ நிற்பீங்க, புதுசாக நிறையா பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு தைரியமான ஒரு பெண்மணியை பசினா யார் கட்டி கொடுத்துருவா, என்ன கட்டி இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ரொம்ப இருக்குது தான் இவ்வளோ தான். கொடுத்து ஒண்ணு எனக்கு வரவும் மாட்டேன்றது. யாருக்கு செஞ்சாலும் திரும்பி பைசா நம்ம சொல்றீங்க கேட்க, பைசா யாரு கொடுத்தா உங்களுக்கு வராது. பசினா தருமத்தை பண்ணுங்க, சோத்த வாங்கி கொடுங்க, ஓட்டணும். நிறைய பண்றாங்க. என்னைக்குமே தலை நிற்கும். அந்த தர்மம் தான் உங்களை வந்து முன்ன நிற்கும். உங்களுக்கு என்னைக்கு வளருவீங்க, கவலைப்படாதீங்க. காசை கொடுத்து கெடுக்காதுங்க. உங்க கூடயே இருக்கிற அப்படியே கவலைப்படுறீங்க. போங்க, ஒரு நாளைக்கு என்னைக்காவது வர மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க வாங்க, தனியாகவே நம்ம கூப்பிட்டு சரிங்களா? வேற என்ன வேணும் நம்ம சொல்லுவோம். நான் கண்டிப்பா பண்ணித்தரேன். நிம்மதி நான் தந்துடுறேன். நீங்க வாங்க, இதை மட்டும் வாயில போடுங்க. எனக்கு சொத்து வேணாம், சோகம், எனக்கு நிம்மதி கொடுத்தா போதும். கை கால் சோகம் தான் போதும். இதை மட்டும் கேளுங்க. உங்களுக்கு 4 பேருக்கு சொன்னா கூட படிக்கிறதுக்கு நான் படித்தரேன். உங்களுடைய பேர் என்னம்மா? கலா. இன்னைக்கு வந்ததுல உங்களுக்கு திருப்தி தானே? ரொம்ப திருப்தி. அதனால நான் முந்தானேத்து வந்துட்டு தான் போனேன். வந்துட்டு தான் போயிருக்கீங்க. முந்தானேத்து நீங்க அந்த போலீஸ் ஐயாலாம் வந்திருந்தாங்க இல்லையா? ஆமா. அப்ப நானும் தானே இருந்தேன். நான் எப்ப இங்க வந்து
வந்து போயிட்டு ஆமா, நான் சொல்லல. நீங்க வேற நேரா வாங்க. அதுதான் நான் சொல்லல. நேரா வாங்க, நேரா வந்து வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். ஆமாங்க. சரி. நீங்க ஆல்வேஸ் வெல்கம். வாங்க வாங்க ஐயா. அந்த ஜெனிஸ் வாங்கப்பா. 10 வருஷமா இருக்கா? எங்க தலை ஃபுல்லா அடிக்குதா? வேற எங்க போறீங்க? ஸ்கேன்லாம் பண்ணோம். ஆ. எதுவும் இல்லைன்றாங்க. மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிடுவோம் அந்த இப்ப நேரம். வலி இருக்கா? தெரியல. இப்போ வலி இருக்கான்னு இப்போ மாத்திரை போட்டுருக்குறாங்க. நீ ஏன் மாத்திரை போட்டு வந்த? எப்படி நான் வலி இருக்குன்னு தெரியும். அப்ப தெரிய எப்படி ஐயா தெரியும்ல. ஆளு கண்ணீர் விட்டாங்க. எத்தனை வருஷம் மருந்து மாத்திரை போறான்னு கேளுங்க. எவ்வளவு காலமா உங்களுக்கு சோம் இல்லாம இருந்துச்சீங்க? 6 வருஷமா. 2005 இருந்து முடியல அவனுக்கு. ஓ, ரைட் 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 ரைட். உட்காரலாம் முடியாது. இப்போ இன்னைக்கு வந்து அவங்க வந்ததுல கொஞ்சம் திருப்தி ஆகுது. எதை பார்த்து வந்தீங்கம்மா நீங்க? நான் தான் யூடியூப் பார்த்தேன். யூடியூப் பார்த்தீங்க. நான் தான். போரூர் ஐயாவை கேள்விப்பட்டு வந்திருக்கீங்க. ஆமா. சரி, நாங்கள் சேனலில் இருக்கோம் வீரத்தலைமுறையில், அதனால இந்த பேட்டி எடுக்கிறோம் உங்கள்கிட்ட. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்ததில் திருப்தியாக இருக்குது. ஐயா இப்போ என்ன சொன்னார் உடம்புல? அதை கொஞ்சம் தண்ணியில போட்டு குடிக்க ஓ, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஐயா சொல்கிற மாதிரி சுடு தண்ணியில் குளிங்க, ஒத்தனை கொடுங்க. அதை கரெக்டாக சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சம்பூர்ணமாக குணமடைஞ்சிடும். அதை பாருங்க. எனக்கு எந்த ஊர் நீங்கள்? நாங்க இங்கே தான் ராமாபுரம். ராமாபுரத்துலேருந்து வர்றீங்க. ம். ரைட் ரைட். ஐயா எனக்கு கழுத்து இன்னும் வலிக்குது. கையெடுத்தா ஒரு முகத்தை கட்டிட்டு போறேன். பாரு தெரியும். பச்சா மோதிரம் பார்த்து அப்புறம் என்ன கட்டிட்டு சொல்லிட்டு இல்ல ஐயா. கேட்டுதான். பாருங்க எப்படி இருக்குது? ஒத்தனை போடுங்க. இது பொண்ணு 10th படிக்கிறது. நல்லா படிக்கணும். இந்த பேப்பரில் அதில் போட்டுக்கங்க. சரியா, கிட்டவும் வீரத்தலைமுறையிலிருந்து ரஜித் சத்யராஜ். இன்றைய தினம் நானும் பாலசுப்ரமணியனும் போரூர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கு வந்த நாளில் வந்து நிறைய பக்தர்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஐயாவை பார்த்து அவங்களுடைய உடல்நிலையை பற்றி சொல்லி அதை அடுத்தடுத்து ஐயா குணப்படுத்துகிறாரு. அதில் வந்து இன்றைய தினம் சிறப்பான முறையில் ஐயா எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு நிறைய க்ரௌட் வந்துச்சு. ஆனால் ஐயா எல்லாரையும் ஒவ்வொருத்தராக பார்த்து அவங்களுடைய உடல்நிலையை நிறைய பேர் வந்து வந்தாங்க. அவ்வளோ க்ரௌட்லேயும் அவ்வளோ பிஸிலையும் ஐயா மோம் சொல்லிக்காக சிறப்பான முறையில் எல்லா பக்தர்களையும் அவங்களுடைய உடல்நிலையை கேட்டு விசாரித்து பக்காவாக அவங்களுக்கு உடல்நிலையை குணப்படுத்துறாங்க. அதெல்லாம் நேரில் நம்ம பார்த்தோம். யூடியூப்ல இந்த பதிவெல்லாம் போடுவோம். மற்றது எங்களோட வீரத்தலை யூடியூப் சேனலுக்கு இந்த பதிவை நம்ம கொடுப்போம். ஐயா இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய க்ரௌட் இன்னைக்கு வந்தும் யாரையுமே உடனே அவங்கள பார்த்து குணமடைக்கிறாங்க. நிறைய க்ரௌட் வந்துச்சு. காலையில இருந்து ஈவினிங் வரை நல்ல க்ரௌட் இருக்குது. வீரத்தலைமுறைக்காக ரஜித் சத்யராஜ், பாலசுப்ரமணியம். நன்றி நன்றி நன்றி. பெருமா கொஞ்சம் வாங்கம்மா. பெரு ஜெனிஷன் யார் வந்து ஐயா பாரு கத்தாதீங்க. பாய் தொலை சொல்லுதா வீட்டில் போயிட்டு நல்லா அவ்வளோ பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு இது ஒரு 10 நிமிஷம், அந்த காலத்தில் 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் போட்டு உருவிட்டு சுருதி வச்சு ஒத்தனை தரணும். ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை கொடுங்க. அப்போ குறையும். சேர்ல உட்காரக்கூடாது. சேர்ல அக்கா என்ன சொன்னேன்? கை வரக்கூடாது. என்ன கேட்குறீங்க? பண்ணிக்கிறீங்க
தைரியமா நீங்க எங்க இருக்குண்ணே கீழே பார்த்து கண்ணில் பார்த்துக்கணும் சரிதா அப்போ நான் என்ன சொல்றேன் பாரு இப்போ பாரு நடந்து போ இப்படி நடந்து போங்க ஓகேயா கொண்டு குணமடைஞ்சிருச்சுல்ல நல்லா இருக்குல்ல அதுக்கு போனீங்களாண்ணே என்ன சொல்லுங்க நல்லா சாப்பிடணும் பார்க்கத்தான் பூச்சிக்கா இருக்குது அவங்க ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்ண முடியும் ஏன் பேச மாட்டீங்க ஆனால் மாதவாடி போய் சரியாக வந்துடுங்க சொல்லு அதுக்கு தான் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அது ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வரும் பணம் பண்ணலாம் இதெல்லாம் நல்லா சாப்பிடு அந்த மாதவாடி கூட வந்த பிறகு மழை வேம்பலை தெரியுமா அதை அரைச்சி நல்லா அரைச்சி கட்டி ஒரு அரை டம்ளருக்கு விரும்புக்கு குடி சக்கரை வச்சுக்க சக்கரை வாந்தி வந்துடும் வாயில் போட்டு விழுங்கி சர்க்கரை வாந்தி வராது அதை எடுத்து உள்ள அழுது இழுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் நான் படித்தேன் பக்கத்தில் அம்மன் கோயிலுக்குள்ள திருக்காடியா இந்த முந்திரிக்குள்ள எதுக்குறேன் போ மறுக்கட்டி அத்தா சீக்கிரம் மறுக்கட்டு டெய்லி நான் பண்ணி தர்றேன் சரியா இருக்கு பரவாயில்ல வீட்டில் எல்லாரும் கேட்கணும் எங்கே தெரியுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை மீன் எப்படி சாப்பிட்றது பட்டியா இருக்கு நீ சாப்பிட்ற அப்புறம் நடக்காத முதல்ல காலையிலையும் விளக்கு எரியணும் சாயந்தரமும் 2 வேளையும் விளக்கு எரிய நம்ம விட தீரும் பண்ண படிக்க ஆமா சொல்லுமா ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ரே லைட் பார்த்தாங்க ஒன்றும் இல்லை அப்படி அந்த ப்ராப்ளம் மாத்திரையே தான் சாப்பிடுவோம் ஒன்று போனால் மாதிரி வலிக்குதாத்தா ஆமாம் வலி திரும்பாத்தா பார்த்துடலாம் கொஞ்சம் தூக்கத்தை சொல்லையே அத்தா கை வைக்கிறோமா மேலே வெயிங்க அதோ வெயிங்க தள்ளி கொஞ்சம் இதே எடுத்தா இந்த சைடு அப்படி தூக்கி மேலே செயின் டீ பிடிச்சிக்க நம்ம வைத்தியம் பண்ணுவான் பார்க்குறோம் என்னப்பா கெட்டை நாடு வராதுங்க ஆகாதவர்கள் தெரியுதுல்ல நிறைய பேர் பாங்க மாதிரி நல்லா லேடிச்சு தேய்க்கிற மாதிரி தைக்கிற மாதிரி எதுக்கு நம்ம என்ன சொல்லுது எடுத்துறதா இப்போ நில்லுத்தான் ஒரு செகண்ட் இருக்கு அதனால கேட்டுச்சுன்னா பிரச்சனை கிடையாது வந்து பாருதா போய் எங்கே போச்சு தாவடி எங்கே போச்சு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன் பாத்தியா நீ எல்லாம் நான் சொல்லுங்க கேப்பர் பத்திர கேட்காத யார் செஞ்சாலும் செய்தவன் அவங்க வேணா அவங்க தான் போகணும் நீ நல்லா சாப்பிட முடிச்சுட்டு வெறுமத்தில் போட்டு கூடி ஐயா நான் சாப்பிடணும் சேர்ந்து சாப்பிட்டு 2வது சூரியனை வச்சு நல்லா ஒருத்தர் பொண்ணு பயங்கர அடம் பண்ணுறேன் 3 வயசுல அவர் பயங்கர அடம் வச்சு நீ எப்படி போயிட்டு இப்போ குழந்தையில அது மாதிரி பண்ணுல அது வயசுக்கு சரி இதை போட்டு கொடு கூட ஒத்தனை சத்தம் உடம்பு இல்லாத நல்லா சாப்பிட சொல்றேனே சாப்பிடுறது கலை கூடி இந்த வழியை எடுத்துடுறேன் வராது என்ன பண்ண சின்ன பையன் அம்மன் வெயில் பார்த்தா நமக்கு கிடைக்கும் அங்கே போய் நான் பண்ணி சொல்லி போயிடுவேன் அது நம்ம நீங்கள் காலையில் போ டெய்லி போ பக்கத்தில் முந்தி இப்படி போட்டு அழுகு 4 வரலாம் கேள்வி மாட்டா கண்டிப்பாக வாங்கி சீக்கிரம் குடிச்சு அந்த அழுகு உனக்கு அவங்க நான் வாங்கி தரேன் தெரியுதா ஏன் நம்ம மாதிரி வந்து இந்த அப்பா சாப்பிட்றாரா எல்லாத்துக்கும் கலந்து வீட்டுக்காரர் பொண்ணு எல்லாத்துக்கும் கலந்து கொடு நம்ம நாவல தான் கொடு பண்ணி தரேன் தங்கச்சிக்கு நல்லா வந்து பார்த்துட்டு இருக்கோம் நல்லபடியா அமையும் முடிச்சாரா இதே கொஞ்சம் கலந்து கொடுத்துருக்கோம் இவ்வளோதான் தெரியக்கூடாது நீ தரது அப்படி பண்ணி கூட பண்ணிட்டேன் எங்கே வரீங்க எந்த ஊரு ஒன்னாட்டம் பாருங்க போங்க போங்க இது என்ன ஊருன்னு எப்படி ஊருங்க சட்டை எடுங்க இது புடவை பின்னாடுமா எம்மா பண்ணுறது தண்ணி எடுங்க பின்னாடி போங்க
பரவாயில்ல கொடுங்க பரவாயில்ல. ஏங்க இது முன்ன மாதிரி எல்லாம் மக்கள் சாப்பிட்டா தானே பூரா ரெடிமேட் தோசை, ரெடிமேட் சாப்பாடு, ரெடிமேட் சப்பாத்தி திரும்பி போகுதுங்க. அதோட உங்கள் வீட்டில் கீரையெல்லாம் சாப்பிட்றாங்களா? ஐயா யார் சாப்பிட்றாங்க கீரை? காய் மீன் தான் போதும். உடனே ஒரு கடையில் வாங்கிட்டு தின்னுருது, உடம்பு சத்து இல்லாமல் போகுது. கீரை, வாழைத்தண்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. முருகை தொடவே மாட்டாங்க, அதெல்லாம் இரும்பு சத்து. யாருக்கு தெரிய போகுது? கறி தான் போகுது, மீன் தான் போகுதுன்றாங்க. அப்படி பாருங்க தூக்குமா, கை தூக்குமா. பரவாயில்லையா? வீட்டில் போயிட்டு இங்கே பாருங்க, இதில் என்ன பண்ண உரிட்டு நல்லா இருக்குதா? கரெக்டாக இருக்கு. ஐயா சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க கையா இந்த கையத்து கும்புற வேலையை வைக்காதீங்க. நான் உங்களை மாதிரி மனுஷன் தான். ஆகு உன்னை நிச்சயம் பண்ற மாதிரி வந்து கட்டாயிடுச்சா? இப்ப இல்ல முன்னாடி வருது. போட்டு பாத்தீங்களா? 3 இடம் இருக்கு. 3 இடம் வந்துச்சா? வரலையே சொல்லி யாரும் சொல்லியா? புரோக்கர் சொல்றான் நிக்கிறேன் 3 சொன்னாங்க சொல்லல ஐயா. நிக்கிறான் அதே புரோக்கர் போய் பார்க்கல ஒன்றும் பயப்படுறாங்க. கொரோனா நேரத்தில் பொண்ணு இருக்கு பயப்படுறாங்க. புரோக்கரே சொல்ல பயப்படுறாங்க. அதுதான் வந்து திருமணம் பாருட்டோம். சரி உங்கள் பாத்திரம் வேறு இருக்குல்ல, அதை கும்பிடுங்க. ஐயா என் பையனுக்கு சீட் கட்டுற மேரேஜ் முடியும்னு சரியா கும்பிடுங்க, நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆமாம் யாருக்கு கண்ணுக்கு கூட தான் எவ்வளோடா? 10 வருஷமா? திரும்ப சரியா பண்ணது பண்ணதான். நீ ஆபரேஷன் பண்ணாலும் சரி, நீ 10 வருஷத்துக்கு பாத்திரம் தான் கண்டிப்பாக தான் குனித்தா கீழே. அதோ கீழே குனி. கொஞ்சம் இடுப்பு போய் தள்ளி விடுங்க. துணியை மட்டும் கை வைக்கலாமா? எனக்கு கேட்டு தான் கை வைக்கணும். அடுத்தா ಕುಣಿಯಕ್ಕ ನೀವು ಬರ್ತಿರೋದು. ಬರ್ತದೆ ஓகேவா? 10 வருஷம் வழி. நீங்க வீட்டுல போயிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி துணி எடுத்துக்கணும். குடிச்சிட்டு குடுங்க. எப்படின்னு பாருங்க. எங்க வரீங்க? கருகம் பக்கத்துல இருந்து வர்றீங்க. பக்கத்துல. எப்படி இன்னைக்கு வந்ததுல ஓகே தானே? ஐயா கிட்ட வந்ததுல எதை பார்த்து வர்றீங்க? வாங்கம்மா. ஓகே வாங்க, தொடர்ந்து வாங்க. மற்றவங்களுக்கும் ஐயா சொன்ன மாதிரி பண்ணுங்க. கரெக்டா வருங்க. எவ்வளோ நாளாதான்? 6 வருஷம் தலைவலியா? சரி தலைக்கு ஊற்றிட்டு துணியை கட்டிக்கிட்டே தொடச்சிட்டு தெரியா? அப்படி துணியை கட்டி விடக்கூடாது. ஏமா பேச்சு தாப்பம் நிறைய இருக்குங்க. பார்த்து என்ன தலைவலி வரும், கொஞ்சம் வரும். அதோடைய வர சொன்னது வரும். எப்படி பிடிச்சேன்? 2 எப்படி பிடிச்சேன்? ஐயா அந்த தலைவலி வரக்கூடாது. இப்படி அதுலேயே இதை கொஞ்சம் வாயில் இப்படி வராதுன்னா வாங்க.
என்ன வேணும் வாங்க என்ன வேணும் இங்கே என்ன வேணும் சரி ரைட்டு வாங்க படிக்கிறானே எந்த ஊரு வாடா சொல்லு நீ வாத்தா வாத்தா பார்க்கலாம் நான் எத்தனை வருஷம் வழியாக நான் எடுத்துறத ஒரு செக்கெடுத்த என்று சித்தர் இருக்காங்க பார்க்குறேன் உங்களுக்கு கையை தொங்கடத்தா பாரு இருக்கானே அக்கா காய் சோழர் பூஜை மட்டும் சொல்லுங்க அது கூட ஒரு நாள் சொல்லுங்க பாருங்கக்கா போமா வரண்ணா உட்காரு கூப்பிடுறேன் உட்கார சரிபடி தெரியல முன்னாடி அதெல்லாம் நிறைய இருக்கா சண்டை உட்காரு கூப்பிடுறேன் மிதியத்தா வாத்தா மிதியத்தா பாத்துக்கலாம் என்ன மிதித்தான் அத்தா மிதிச்சு மிதிச்சு எடுக்கதா அப்படியே மிதி அந்த காலையும் மிதி ஐயா பிடிச்சிட்டு போயிருக்கான் வீட்டில் போயிட்டு என்ன போட்டு விட்டு சொல்லி உட்காந்து எங்க இருந்து வரீங்க? ஆமா இப்ப டைம் வந்து 1:40 காலையில ஐயா வந்து எல்லாரையும் பார்த்தாங்க. நிறைய பேரை பார்த்துட்டு ரெண்டாவது 1 மணிக்கு அப்புறம் அங்கால இருந்து ரூம்ல இருந்து அடுத்த சிட்டிங் வந்திருக்காங்க. அடுத்தவங்க எல்லாம் பார்க்க போறாங்க. இன்னும் ஐயாவும் யாருமே சாப்பிடவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் க்ரௌட் இன்னைக்கு ஜாஸ்தியா வந்திருக்குது. இருந்து பத்திரிகையாளர் நானும் பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறோம். பேட்டி எடுத்துக்கிறோம், ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட 1 மணி 40 நிமிஷம் இப்ப லஞ்ச் பிரேக் விடாம கண்டினியூவா ஐயா வந்து 23 மணிக்காக நாங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கோம். நானும் பாலசுப்ரமணியம். இப்ப ரெண்டாவது சிட்டிங், ரெண்டாவது கிரௌட் வந்து இருக்குது. காலையில ஒரு க்ரௌடை வந்து பார்த்து அனுப்பியாச்சு. இப்போ அடுத்த க்ரௌடை வந்து ஐயா தொடர்ந்து பார்க்க போறாரு. பொது மக்களை வந்து சிறப்பான முறையில குணப்படுத்தி அப்பப்ப நல்லபடியா வழிவிடுங்கய்யா. என்னய்யா என்ன சொல்லி இவரு டெய்லி வர சொல்லிட்டு புதுசாக என்ன பண்றது? கத்தி 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 தொடர்ந்து இந்த மாதிரி ஏன் பண்ணுமா? நம்ம ஒத்துழைக்க வேண்டியது ஆளுங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. பாருங்க இருக்கா எரிச்சல் இருக்கான்னு கேட்டேன். இப்பதானே எரிச்சல் சொன்னேன். எரிச்சல் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. குறையிலையா? கை யார் சொல்லி குறையில? கை நல்லா இப்படி பிடி கோரி கையை கொள்ள மாட்டேன். ஐயா இப்படி பிடி தெரியாதா? அங்கே பாரு என் கையை இப்படி சொல்றமா இப்படி புரி. பாரு பேச்சு பாரு இருக்கணும் பாரு சொல்லு குறையிலையா? எந்திரிச்சா நெத்தில வைய தண்ணீர் குடி. நான் காலி கையோட எங்க இருந்து வரீங்க? ஐயா வையா ஈரோட்ல இருந்து வரீங்க? கட்டு போட்டுருக்கேன். சரியா என்ன கட்டு? மொத்தம் முட்டை கட்டு. எதுக்கு? வண்டியில இருந்து
மடிச்சு வா, அது வெளியே சொல்ல நான் புரிஞ்சுக்க முடியும். ஐயா இதை மடிச்சுட்டு வாங்க. லேடிஸும் அப்படித்தான், லேடிஸும் அப்படித்தான். யாரும் புரிஞ்சிட மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுது? கொண்டுக்கிட்டு பாரு பாரு கண் பாரு. எங்க என்ன பாருங்க பச்சா கையடிங்க, கையடிங்க, கையடிங்க. இப்போ அவர் வந்து உடம்பு வலி, கால் வலி எல்லாம் சொன்னாரு, எரிச்சல் அடிக்கின்றாரு. இப்போ அவரை வந்து சிறப்பான முறையில் ஐயா குணப்படுத்திச்சாரு. இப்போ அவருக்கு ஃபுல் சந்தோஷம், ஹாப்பியா இருக்குது. அவர் வந்து இன்னும் இதெல்லாம் எடுக்கிறாங்க. நான் போறதுங்க பட்னி பசமா இருக்கு. நான் பட்னியா தானே பரவாயில்ல, மக்கள் நல்லா இருக்காங்க, நான் பண்றேன். ஆனால் மக்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்ன சொல்றது? ஆமாம், எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் ஐயா சரியான முறையில் பார்க்க முடியும் ஒவ்வொருத்தரா. மனோகரன் பேரு, காரைக்கால் இருந்து வரணும். சொல்ல என்ன பண்ண? ஒரு 5 வருஷமாவே இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே பெயினா இருக்கிற மாதிரி இருக்கு. 5 வருஷமா பாத்தீங்களா? டாக்டர் தான் பார்த்தாலும் செக்அப் பண்ணாங்க, ஒண்ணும் இல்ல, நார்மல் அப்படிங்கிறாங்க. மெடிசன் கொடுத்துருக்காங்க, கொடுத்தா ஒரு மாதிரி கேட்க மாதிரி இருக்கு. அப்பப்போ லைட் அந்த இடத்துல பெயின் வர மாதிரி இருக்கு. லைட்டா எங்க இருந்து வரீங்க ஐயா? காரைக்கால். காரைக்கால்ல இருந்து வரீங்க. கழுத்து வலிக்குதா? இருக்கான்னு பாருங்க. போச்சா? உங்க பேரு என்ன ஐயா? இப்போ உங்களுக்கு குணமடைஞ்சிட்டா இல்லையா ஐயாட்ட வந்து? எது மூலமா வரீங்க? யூடியூப் மூலமா பார்த்து வரீங்க? ராஜ் வெப் நியூஸ் வந்துருக்கீங்களா? வெப்சைட்ல இருந்து பார்த்து வர்றீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ அதே மாதிரி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, ஐயாட்ட வர சொல்லுங்க. ஐயா இப்படி எல்லா பக்தர்களுக்கும் இந்த மாதிரி குணப்படுகிறாங்க, உங்களுக்கு திருப்தியா இருக்கு, மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. வீரத்தலைமைக்காக ரஜித் சந்திரன் சொல்லுங்க. என்ன அதான் சொல்லுங்க. என்னன்னு தெரியல. என்ன போட்டு உருவுங்க. சரி, சும்மா என்ன நிறைய ஊற்றல, சும்மா கையில் போட்டு உருவி விடுங்க. கை கால் உடம்பெல்லாம் ஒரு 4 நேரம் உருவிட்டு சுழி வச்சு ஒத்தனை விடுங்க. சரி, ஒத்தனை உருவி போடுங்க. சரி, போடுங்க. ஏன் வரல வரலையா? உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. என்ன வீரத்தலைமுறை பத்திரிகை யூடியூப்ல பாத்தீங்கன்னா வீரத்தலைமுறை தட்டிங்கன்னா வரும். ஓகே, உடம்புல சுகர் செக் பண்ணியா? செக் பண்ணி ஆக்கிட்டு நீ பிபி கார்டு செக் பண்ணு. அதான் பேர் சுத்தம் பேசுறேன். ஏதாவது ஒண்ணு வரதான் செய்யும். தள்ளிடு பிபிக்கு மாத்திரை பார்த்து போலி மாத்திரை சாப்பிடுங்க. எத்தனை மக்களுக்கு நான் பாடுபடுற இடத்துல கச்சடை வந்து வழியாக இருக்கு. கொஞ்சம் மக்கள் ஒத்துழைக்க மாட்டேங்க. 10 கத்தி பாருங்கள் பரவாடி எவ்வளோ கொஞ்சம் வரையில கொஞ்சம் கிட்ட நடக்க முடியல, ரொம்ப நீ ஏடா கூட்டு வர வயசு வர இல்லையா வேகத்தடை போட்டுருந்தாங்க, அது பார்க்கல வெடிக்கிறதுல. பாருங்க சரியா நடப்பா சரியா வரல அந்த மடக்கு எப்படி இது சொன்னா வா வா உனக்கும் பிள்ளைக்கு ஏவல் கரியாதான் பிள்ளைக்கு வேலை அவனுக்கு வேலை வரும் படிச்சுட்டு விடானே சொல்லிட்டு ஒருத்தன் கூட நான் மற்ற வை ஏவலுக்கு வர நான் பறந்துட்டு போயிடும். போ வாங்க வாங்க சொல்லுங்க என்ன வேணும்? திரும்புங்க திரும்புங்க பாருங்க பாருங்க
அப்போதைக்கு சொல்ல தெரியல, அந்த வயிறு போச்சான்னு உடம்பு தெரியல. படிங்களா? வீட்டில் போயிட்டு இங்க இருந்து என்ன போட்டு கேளுங்க. அது ஆப்ரேஷன் இதயத்தில் அடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும். ஒண்ணுமே தாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காங்க. அவங்க உடம்பு அவங்களே இது பண்ணாங்க. இது ஒண்ணுமே இல்லைன்னு அதுதான் சரி. உங்க அப்பனுக்கு டென்ஷன், இவனுக்கும் டென்ஷன், இந்த அவனுக்கும் டென்ஷன், 3 பேர் டென்ஷன் இல்லாத நல்லா இருக்கும். இதுதான் இவர் ஒண்ணுமே இல்லை, தேங்காய் வெட்டிக்கணும். இல்லை ஒண்ணுமே காத்தா இருக்குது, காத்தா இருக்குது. என்ன பண்ணுது? திரும்ப குடித்தான் பாத்துறேன். திரும்ப திரும்ப தள்ளி பார்த்தா மேலே குடித்தா குடி நல்லா தரையில ஊழு. சத்யராஜ் என்ன ஓடுற இடிப்படி பரவாயில்லையா? அதை சொல்லுங்க. வேற என்ன பாருமா கோச்சான், இதை கோச்சான் பாரு, கைப்பிடி அம்மா அப்புறம் சொல்லுவாங்க, இப்ப மறந்துடுவாங்க ஐயா. அது எப்படி ஏடா நீ மறந்துட? நான் விட மாட்டேன்டா. நல்லா பிரச்சனை மாறுவலி இதுன்னு அப்புறம் எப்போ வந்தது இல்லை, ஃபர்ஸ்ட் அதனால பயம் வேற. மாறு வலிக்குன்னா அவங்க வீட்டுல யாருக்கா வச்சான்னு கேளு. இல்லை எதுவும் யாரு அவங்களுக்கு முன்னாடி அம்மா பாட்டு காட்டு கேள்வி யாருக்கு வந்தது இல்லை. பரம்பரை அப்படியே வரும். எப்படி மாதிரியா? பாரு, இந்த நாம இந்த கடைக்கு கொடு. சரி கொடு, வாங்கிட்டேன். பேப்பர்ல வச்சுக்கீங்க. வச்சுக்கிறேன், எடுத்துக்கலாம், அடிச்சுட்டு வா. நல்லா இருக்காதா? எல்லாம் போயிட்டா நோய் எல்லாம் சரியாயிரும். ஐயா சொன்னது சரிங்க. கேளுங்கய்யா, இந்த சின்ன லைட் விழுதுட்டியா? என்ன பண்ணுது? திரும்பண்டா ஐயா. ராஜா நான் எடுத்துருந்தா ராஜா, கண்ணா குட்டி, அதுதானே நான் உட்காந்துக்கிறேன். கட்டம் கட்டமா வச்சிருக்காரு. ஆமா, நிறைய பாரு, கண் பாருடா. சரி கண் பாரு, பாருங்க என்னண்டு பாரு இப்ப காணு. பாரு பாரு, எப்படி சொல்லு நல்லா. என்ன அப்படியே சும்மா இருக்கீங்க? இப்படி பாருங்க, பைத்தியம் தெரியாது. மந்திரம் உதவி பண்ண நானு. எங்க இருந்து வரீங்க? நான் பொன்னியில இருந்து பொன்னியில இருந்து, வேலூர்ல இருந்தா? வேலூர் மாவட்டத்துல வந்தீங்க. இன்னைக்கு வந்ததுல உங்களுக்கு குணமடைஞ்சிச்சா இல்லையா? வந்து போனா ஏற்கனவே வந்து போயிட்டீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஐயா சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. உடம்புக்கு ஒத்தனை இல்ல, தொப்பையை குறைங்க, எல்லாத்தையும் குறைங்க. அவர் மாதிரி குருஸ்லி மாதிரி வாங்க. அவர் ஜிம் குருஸ்லி மாதிரி இருக்காரு. உடம்ப குறைங்க. வீர தலைமுறைக்காக பத்திரிகையில பேட்டி எடுக்கிறோம். வீர தலைமுறைக்காக நானும் பாலசுப்ரமணியம் பேட்டி எடுத்துருக்கோம். ரிப்போர்ட்டிங் எடுத்துருக்கிறோம். உங்களுடைய பதிவு மக்களுக்கு சேர்ந்து அடையணும். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன். சொன்ன சொல்லியாங்க. வண்டியில் வந்துட்டாங்க, தையில் அடிப்பட்டுச்சா இல்லை வழியில் நான் எழுதிட்டு வரேன். ஏதாவது இந்த காலத்தில் செய்யணும். அப்படி பாருங்க 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 கேட்டுங்க. நெட்டி முடிச்சு நாமத்தை நெத்தில வை. ஆனால் 2 ஒரு நேரம் பிரிஞ்சுட்டீங்க. இப்போ இடையில எதுக்கு கொழுப்பு பீஸ் அவருக்கு கேட்டேன். அடிப்பட்டா விட்டுருதா? பொண்ணாடி விட்டுதா? நான் கேட்குறேன், சொல்லு. இப்போ கல்யாணம் பண்ண இப்போ லாபமாக லட்சம் போட்டு வச்சு வாழணும். அதான் மனுஷனுக்கு அழகிறோம். பொன்பாவம் பொல்லாது. நல்லா கேட்டு நான் சொல்கிறேன் இல்லை இல்லையா? நானா தஞ்சி நீயா தஞ்சி, பொன்பாவம் பொல்லாது. அதனால பிரச்சனை வர்றது. அதனால கண்ணீர் குடிச்சுன்னா அது கஷ்டம் நமக்கு வரும். ஒத்துமையா வாழுங்க. ஒத்துமையா ஐயா சொல்றதை கேளுங்க.
அது கொஞ்சம் கொஞ்சமா குணமடையும். நீங்க அப்புறம் ஒரு வாட்டி வாங்க. கையெடு. அந்த விசாரிச்சுக்கலாம் நான் குழந்தை இருக்காது வாத்து வெளியே இப்ப இல்லையா? கையில் குடி. விசாரிச்சுக்கலாம் நான் 6 வருஷமாச்சா கல்யாணம் ஆகல. அவர் எங்க உஷாரா இருந்தா தானே. அவரு ஒன்றுமே இல்லை. அது எதை இந்த கொல்ல போன கேள்வி இதுதான் அவர் அந்த ஒத்துமையா இருந்தா ஐயா சொல்றதை கேட்கணும். கூப்பிடான் கூப்பிடுங்க. நீ வெளியே போ, அவனுக்கு வேலை இருக்கு. ஐயா சொன்னா ரைட் விட்டா தான் சரி. இது வேலைக்கு ஆகாது. வாரிசு வேணும் பாரு. நீ சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கேட்குறது படிச்சு சொல்லு. ஏன் வைக்க மாட்டேன்றீங்க? எங்க நாங்கள் தனியாக தான் போயிட்டு இருந்தோம். அவங்க வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் இங்க வா, கூப்பிடாதீங்க வா. எதை போன டைம் மதுவங்கிட்ட சொன்னோம். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நான் குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தாருன்னு சொன்னேன். நான் இப்போ உன்னை விட்டுருவேன். நீ போகிற வழியாக நீங்கள் சந்தோஷமா இருந்தால் இருங்க, இல்லைன்னா போங்க. நாளைக்கு பின்னாடி அல்லா திட்டம் பாரு எருமாடு மாதிரி வளர்ந்து ஒரு குழந்தைன்னு சொல்லும்போது உனக்கு சுட்டு கோபம் வருமோ வராதா? நீ கோவம் என்ன ஆக போகுது? ஒன்றும் கேட்க முடியாது. அந்த வார்த்தை கேட்காத அளவுக்கு தான் உனக்கு சந்தோஷமா இருக்கு சொல்கிறேன். கம்பெனியில் டென்ஷன் ஆனால் கூட வீட்டில் வந்து சொன்னது கற்றுக்க கம்பெனி சந்தோஷமா இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அதெல்லாம் அது வீடியோ இது ஐயா போட மாட்டாயா வாயா? விடுங்க. மந்திரவாதி மந்திரவாதி கொண்டே மந்திரவாதி மாதிரி தான் இருக்கா தலையில. மந்திரவாதி தானே. நிறைய மந்திரம் செய்திருப்பாங்க. அவர் எல்லாத்தையும் லேச அடிச்சு இப்படி போட்டு வைக்காது. மந்திரவாதி எடுங்க. வீரத்தலைமறைக்காக மந்திரவாதி வந்திருக்காரு. ஐயா இதுக்கு வந்து எல்லாம் கட்டு போட்டு அம்மன் வாக்கு சொல்றது இதுல இருந்து இது கட்டு போட்டு இல்லை லேட் ஆகுண்டா பாருங்க வாடா. இப்போ அம்மா எப்படி வருவேன் நடிச்சு வந்துருங்களா? கையை கட்டுங்க இப்படி சரி வராது. இல்லை நீங்களும் போய் நீங்களும் மந்திரவாதி இப்போ தாய் தோலை வாங்கினீங்களே வாங்கினே வாங்கலையா? அப்பா எத்தனை அங்கே இதெல்லாம் என்னது இது? வாங்கிட்டல தீய வழியில போட தன் வேணா தன்னை சுடும். இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு ஒரு நாளைக்கு ராமத்தை வைக்க நான் வர வச்சுறேன். சரி ஓ வராது. அதை வச்சுட்டு கொஞ்சம் வாயை குறை. வாய் ஜாஸ்தியாக இருக்குது. தேவையில்ல வார்த்தையெல்லாம் பேசாத, பிரச்சனை வரும் போ. ஆமாம் இதுக்கு மேல காலை வைங்க. விழுந்துடாம வைங்க. ஆமாம் தீட்டு அவங்க குழந்தை குழந்தை அப்படி நிமிந்துறீங்க. பயப்படாம நிமிந்துறீங்க. யார் கூப்பிட்டு சொல்கிறாங்க? எடுங்க என்ன பாருங்க பரவாயில்லையா? இது நெத்தியில் வைங்க. இது நாம கை தட்டுங்க. ஓட்டியா வாயில நைட்டு தூங்குறதுக்கு தலைக்கு பாடியா பரவாயில்ல. விஜயகாந்த் பையன் மாதிரி இருக்கான்னு பாரு. ஊர்ல நல்ல ஃபைட்டர் போல. இல்லை சார் ஒரு சார் போ. இந்த நாமத்தை கடைக்கு போய் வா வா. அம்மா சாமி அடிக்கடி உடம்பு எங்கே வரியா? ஆவடி சாமி. ஆவடியில இருந்து வரீங்களா? என்ன பண்ணுது? கால் நடக்கும். எந்த ஊர்ல இருந்து மாறீங்க? தூக்கம் ஒரு மணி உடம்பெல்லாம் வலிக்குது. ஆவடியில இருந்து வரணும். என்ன வலிக்கு வந்தது? என்ன உடம்பு வாங்க வாங்க. உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்? கால் வலிக்காங்க. அத்தா ஒத்தனை காலை கீழே வச்சுக்கணும். வீட்டுன்னு மடக்கணும். சரிதா? நல்லா வேலை வரும். கார்பெண்டர் வேலை செய்கிறேன். சுத்தமாக வேலை வாய்ப்பே இல்லை. ரொம்ப பொண்ணு பார்க்க போறாருல்ல மாப்பிள்ளை போறாருல்ல பேசிக்கிட்டே வரேன். அப்பதான் இது அப்பதான் உனக்கு வைத்தியம் பண்ண முடியும். நான் கேட்குறேன் கும்பம் வருது வந்துட்டீங்க ரைட்டு கட்டி வா. பஸ்ஸில் வாங்கி வரும்போது கார் வந்தீங்களா? அவங்க பேசிக்கிட்டு வருதுன்னு நான் எப்படி உனக்கு வைத்தியம் பண்ணுறது சொல்லு. வணக்கம் வணக்கம். நடக்க வைக்கிறேன் தனியாக. அங்கே பாரு உங்களை தனியாக நடக்க வைக்கிறேன். பயப்படாதீங்க. தனியாக நடக்க வைக்கிறேன். பயப்படாத. கொஞ்சம் பிடிச்சிக்க. நான் சொல்ல வழி முடிச்சுட்டு அப்போ சரி கட்ட முடியாது. பெருசாக இங்கே வரைக்கும் சீட் கட்டினா கட்டி பிடிவேன். கட் பண்ணிடுவோம். கட் பண்ண வேணா. நீங்க பர்த்டே ஒன்றும் செய்ய முடியாது. விடுங்க. அது நீங்க ஏற்பாடோட வரணும். நீங்கள் டிவியில் பார்க்கலையா? அப்புறம் பார்த்தா எப்படி வருது? நிமிருங்க விட்டு நிமிருங்க. நிமிர்ந்து எங்க இருந்து வரீங்க? கும்பகோணத்துல இருந்து வரீங்க. ஒரு வேட்டி ரெடியா கட்டிட்டு வந்திருக்கணும். இல்லை டிவி பார்க்குறாங்க. டிவி பாக்குறீங்க. வேலைக்கு எப்படி வரணும்? ஏன்னா வைத்தியம் பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ அரைகுறையா பண்ணிட்டு நான் இங்க இருந்து பிடிப்பேன். அப்பதான் பிடிக்க முடியும். நான்
ஸோ அதனால் எப்போவுமே வரும்போது வேட்டி கட்டிட்டு வாங்க. யாராக இருந்தாலும் இதுக்கப்புறம் வர்றவங்க வீரத்தலைமுறையிலிருந்து நான் ரிப்போர்ட்டர் சொல்கிறேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி வாங்க. அவர் எப்படி நான் வழியை குறைக்க முடியும்? கால் நல்லா வேலை பண்ண முடியும். 2 ஸ்கோர்